ஏசப்பா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், உலக பிரகாரமான மக்களுக்கா இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகள். நீ இந்த பாவம் செய்யாத, நீ இதுல இருந்து வெளியில வந்துரு, நீ இப்படி நடக்காத, இப்படி வண்டி ஓட்டாத, நீ இப்படி வண்டி ஓட்டின ஆக்சிடென்ட் செத்து போவ, இப்படி அநேக காரியங்கள் தேவன் எச்சரிப்பாய் கொடுத்திருப்பார். இன்னார் வீட்டுக்கு போகாத, இன்னார் வீட்டுக்கு போனா உனக்கு ஆபத்து வரும், இன்னார்ட்ட பேசாத, இப்படி நட, அப்படி நட, அப்படி நட, இப்படி நட, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்மள்ட்ட கனி இருக்காது, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படியாத பட்சத்தில் ஆண்டவர் சொல்கிறது வெட்டி போடு, இது ஏன் நிலத்தையும் கெடுக்கிறது அப்படி என்று வேதவசனம் சொல்கிறது. அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் இது இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நீங்க வெட்டி போடும் ஆண்டவரே, கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டா நீங்க வெட்டி போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. கர்த்தர் நம்மளிடத்தில் விரும்புகிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கனியை தேடி வருகிறார்.